வந்து அந்த டிஃபன் கேரியர் எடுத்துகிட்டு வந்து மாமியை பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து மாமி வந்து பார்க்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்க மாமி அப்படி சொன்னோன்னே, உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். என்ன சொல்கிறீங்க மாமி அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி விசேஷமான சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி விசேஷத்துக்கு நாங்கள் சாப்பிட்றதில்ல, தப்பாக எடுத்துக்காது. வேணும்னா பல மற்ற எது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம். கொஞ்ச நாள் வரைக்கும் தான், வேறு என்ன பண்ணுறது, எங்களோட அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமி சாரி மாமி எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. உடனே வந்து விஜய் பற்றி யோசிக்கிற காவேரி வந்து, மாமி ஒரே ஒரு நிமிஷம்னு, என்னடி சொல்லு அப்படின்றாங்க. இல்லை மாமி, இந்த சாப்பாடை நான் அவருக்கு கொடுக்கட்டுமா? நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தான் கொடுத்தேன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா ப்ளீஸ் மாமி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, உன் ஆத்துக்காருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரிம்மா நீ கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ் மாமி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க விஜய் பார்க்க. விஜய் வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கார். காவேரி போகிறாங்க. காவேரி பார்த்தோன்னே விஜய் வந்து அப்படியே அமைதியாக இருக்கார். ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னொன்னே, வேறு என்ன சொல்கிறது, அதுதான் எல்லோரும் முன்னாடியும் உங்கள் அம்மா என்னை அவமானப்படுத்திட்டாங்கல்ல, வந்து நீங்கள் பண்ணதாங்க தப்பு. உங்களை யார் இது துருதுருன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னது? என்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு? சொன்னால் நான் என்ன நடக்கும்னு சொல்லியிருப்பேன்ல, என்கிட்டயே முன்னாடியே நீங்கள் சொல்லணும். எப்படி காவேரி என்னை சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாக உனக்கு பண்ணணும் தானே காவேரி நான் நினச்சேன். இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு, ஏற்கனவே சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் தான் டோட்டலாக நம்ம பிரிஞ்சிட்டோம். இது பத்தாதுன்னு இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியே வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு, இல்லை காவேரி, அது வந்து நான் நல்லது தானே காவேரி பண்ணேன், நீயே சொல்லு அப்படின்னோடனே, நீங்கள் நல்லது தாங்க பண்ணீங்க, ஆனால் அது அவங்க நல்லதாக எடுத்துக்கணும்ல. இதுவே எங்கள் மாமா பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்கள் பண்ணால் அவங்க எப்படிங்க சந்தோஷப்படுவாங்க? உங்கள் மேலே தான் அவங்க பயங்கர கோவமாக இருக்காங்கல்ல. இதில் என் அத்தை வேற வந்திருக்கு, தேவையில்லாத வேலை ஏங்க செய்கிறீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. சரி காவேரி, இப்போது நான் செஞ்சது தப்பு நீயும் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் அதெல்லாம் சொல்லறதுக்காக வந்துடலாம்ல. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கா? ஆமாம் உங்களுக்கு தான். நீங்கள் தான் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடல. எனக்கு நீங்கள் சாப்பிடணும் போல இருந்தது, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா மாமிக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு தெரியும் மாமி வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து காவேரி போய் கட்டிக்கிறாங்க விஜயை. சரிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, நீங்கள் ஏங்க இப்படி அவமானம் பண்ணுங்கன்னா தலையெழுத்தாங்க, நீங்கள் தாத்தா பாடி கூடயே போயிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் எப்படி காவேரி போக முடியும், ஒன்றை விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்னோடனே அப்படியே வந்து காவேரி வந்து இறுக்கி வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி அவமானப்படுறது அசிங்கப்படுறதுலாம் என்னால் தாங்கிக்க முடியலங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காதா, நீங்களே சொல்லுங்கள், அதனால தான் அப்படின்னோடனே, சரி சாப்பிடுங்க அப்படின்னு. வேணாம் காவேரி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், என்னை வெயின்னு. ஐயோ என் அம்மா அவ்வளோதான், நீங்கள் இப்போவே சாப்பிடுங்க, இல்லைனா நான் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறேன், கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. சரி எங்கள் அம்மா திட்டுவாங்க, தேடுவாங்க, நான் போகிறேங்க அப்படின்னோடனே, காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. காவேரி, இந்த விஷயத்தில் உனக்கு சந்தோஷம் தானே, என்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு பொருளை கூட அவங்க வாங்கிக்கல, யார் சொன்னது அப்படின்னு, நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் என்ன பொருளை காணும்னு சொல்லிட்டு, அந்த பொருளை அங்கே தான் இருக்குது, நீங்கள் வாங்கின அந்த பொருளை கண்டிப்பாக வந்து நான் கொடுப்பேங்க அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. ஒன்றும் புரியாமல் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து எல்லா பொருளையும் பார்க்குறாரு, எல்லாமே இருக்குது, ஆனால் வாங்கின நகையை மட்டும் காணும். உடனே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. அப்போது நகையை காணும்னா அப்போ காவேரி தான் அந்த நகையை, என் பொண்டாட்டி தான் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து காவேரியை பார்க்குறாங்க. என்னடி கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சாந்தி வந்து, அவங்க எப்படி வாங்கிப்பாங்க, அவங்க வந்து வாங்க மாட்டாங்களே அப்படின்றாங்க. அதெல்லாம் வாங்கிட்டாங்கல்ல, பார்த்தல, நம்மளுக்காக வாங்கியிருப்பாங்க போல் இருக்கு. பரவாயில்லையே, நம்பவே முடியலையே, எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கி சான்ஸே இல்லையே. என்னடி உண்மையிலேயே அவங்கக்கிட்ட தான் கொடுத்தியா, நான் உனக்கு இது வேறு சந்தேகமா, நான் அவங்கக்கிட்ட தான் கொடுத்தாத்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. ஒன்றும் புரியலையே, இந்த இந்த இடத்துக்காரங்கள ஒன்றுமே புரியல, நம்ம ஊர்லலாம் இப்படிலாம் கிடையவே கிடையாது, இந்த ஊரில் தான் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாந்தி. இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இந்த நகையை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து நகை செயின் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இதோட முடியுது.